தமிழருக்கு கரிநாள் வரும்போது சொல்லி வந்தார். காணாமலாக்கப்பட்டவருக்கு தீர்வு, அரசியல் கைக்கு தீர்வு, வடக்கு கிழக்கு இணைவென்று மண்ணில் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது அரசாங்கம். போராட்டம் இது அடுத்த தலைமுறையை கலந்துதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நடக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இது கலந்துக்கிட்டு தான் இருக்கிறது. நிச்சயமா இதுக்கான தீர்வு கிடைக்கும் தான் எங்களுடைய கருத்து. அனுரகுமார் திசாநாயக்கா தான் இணைந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் சென்று வரும். எங்களுக்கு சிங்கக்கொடி கிளர்ச்சியில் பறக்கிறது என்றால் அது ராணுவம் ராவுராக கட்டப்பட்டதோடு தமிழ் மக்கள் கட்டவில்லை. ஏனென்றால் முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தான் எழுபத்தி படியே இந்த கிளிநொச்சி மண்ணிலே காட்சியாக காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான பதிலை இன்று வரை அரசாங்கம் தரவில்லை. பெற்றோர்கள் என்று சொல்லுகின்றார்கள், நாங்கள் அரசாங்கத்தின் ஆமிக்காரங்கிட்ட ராணுவத்திட்ட கையில கொடுத்த பிள்ளைகள் எங்கே என்று நாங்கள் கேட்கின்றோம். பெற்றோர்கள் என்று சொல்லுகின்றார்கள், நாங்கள் அரசாங்கத்தின் ஆமிக்காரங்கிட்ட ராணுவத்திட்ட கையில கொடுத்த பிள்ளைகள் எங்கே என்று நாங்கள் கேட்கின்றோம். அதுக்கு இதுவரையும் எங்களுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் தரவில்லை. எங்கள் மண்ணில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடுவோம் என்று வந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறா? எங்களோட மக்களுக்குரிய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு தரவில்லை. ஏன் நாங்கள் இன்றும் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஏன் நாங்கள் இன்று வேலைக்கு முன்னால் இந்த வெயில் இந்த வயசு வந்தவர்கள் கை குழந்தைகள் நின்று காண வேண்டும்? இன்று ஏன் நாங்கள் இப்படி இந்த மண்ணில் நின்று இந்த வெயில் கொதிக்கும் வெயில் நின்று வேக வெயில் மக்கள் என்று இவ்வளவு தூரமாக நாங்கள் இன்று ஏன் இவ்வளவு கண்ணீர் நாங்கள் வடிக்க வேண்டும்? இந்த அரசாங்கம் ஏன் எங்களுக்கு எங்கட மக்கள் தமிழ் மக்கள் கண்டான இன்றைக்கும் அவர்களை புறம் தள்ளி இனவாதத்தை அவர்கள் இன்று எமது மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றே தவிர எங்கள் மக்களுக்கான எந்த சுதந்திரமோ எந்த விடியுமோ இல்லை. பஞ்சாப் குடு அபிராதிதண்டு எமது இளைஞர்களை என்று கொண்டு கொண்டே இருக்கின்றார்கள். வீதியிலேயே அப்புறமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். போய் தெரியாம அடிபட்டு செத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதைத்தான் இந்த அரசாங்கம் விரும்பியது, அரங்கேற்றோம் என்பது. அதை பக்காவா செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம். எமது மக்களுக்கான முடிவை இந்த அரசாங்கம் தரணும். இன்றும் எங்களுக்கு எதிராகவே இந்த எங்கள் மண்ணில் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது அரசாங்கம். அதை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
எமது மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அநீதிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எமது தேசம் என்றைக்குமே உண்மையாகவே தமிழர்களுடைய பிரச்சனை தீராமல் சிங்கள தேசத்திலே இன்றைக்கு குடி அனுரகுமார திசாநாயக்க சொல்லுகிறார், என்னை நான் மதம் சார்பாகவோ இனம் சார்பாகவோ பேசவில்லை என்று. இப்படி பேசிக்கொண்டுதான் இருக்கலாம். இப்படி பேசிக்கொண்டிருந்து சிங்கள தேசங்கள் தமிழர்களுடைய நிலங்களை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதை அயல்நாடாக இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சர்வதேசம் தான் ஒரு முடிவு தர வேண்டும். அன்று வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் போராட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், கட்சிகள் பாதகம் இல்லாமல் இந்த எல்லோ கட்சிகளும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். மக்கள் ஆகிய எல்லோருமே பங்களிக்க வேண்டும். இன்றைக்கு சிங்கக்கொடி கிளிநொச்சியில் பறக்கிறது என்றால் அது ராணுவம் ராவுராவாக கட்டப்பட்டதொழுது தமிழ் மக்கள் கட்டவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கான முகவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான முகவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு சிங்கக்கொடியை கட்டியிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு கிளிநொச்சியிலே சிங்கக்கொடி பறக்குது என்று சொல்லிவிட வேண்டாம். கட்டாயம் கிளிநொச்சியிலே கருப்பு கொடி தான் பறக்கிறது. ராணுவ மயம்தான், ராணுவ ஆட்சி தான் நடக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற வேண்டும். தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் வரும்போது சொல்லி வந்தார். காணாமலாக்கப்பட்டவருக்கு தீர்வு, அரசியல் கைக்கு தீர்வு, வடக்கு கிழக்கு இணைவு என்று. இதே அனுரகுமார திசாநாயக்கா தான் இணைந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் சென்று வரும். இப்படியான துரோகிகள் எமது நாட்டுக்கு எக்காரணம் கொண்டும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்காது என்பதை கூறி விடைபெறுகிறேன். Singa Koday!
சட்டத்துக்கு தள்ளப்பட்டது. அதான் மட்டுமில்லை பல்கலைக்கழக மாணவருடைய சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் விடாலடி இல்லைங்க. நீண்ட ஊர்வலமாக காட்ட வேண்டிய தேவையாக இருக்கின்றனால் ஏனைய அனைவர்களும் பின்னாலே சென்று இந்த அணிவகுத்து வணக்கம். இலங்கையில சுதந்திர தினம் என்று சொல்றதுக்கு எனக்கு நான் சுதந்திரம் மாதிரியே எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது அந்த பக்கத்தில் எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் 30-35 வருஷத்துக்கு பிறகு தமிழ் மக்கள் தமிழகங்களில் இது சுதந்திர தினமாக இருக்குமா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் நினைப்பதனாலும் என்ன காரணம்னு சொன்னால் அவர்களுடைய அந்த இவ்வளவு நாள் நடந்த அந்த இனஅழிப்பு காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளை இழந்தவர்களுக்கான நீதி கிடைக்காதபடியால் அவர்களோட மனசில் வடுக்களை தாங்கி இருக்கின்றபடியால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது என்ற பக்கத்தில் பார்த்தா கனவு மாதிரி தான். அதனால் அவர்கள் இன்னும் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு நீதியை கிடைக்கும், மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு சுய நிர்ணயம் ஒரு உரிமை காத்து அந்த பக்கத்தில் இவ்வளவு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றது ஒரு கேள்விக்கு ஒரு விட கிடைக்கணும் என்பதற்காக விட தெரியாமல் தான் எங்களுடைய மக்கள் இப்போ எல்லா இடமும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வடக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அது இப்போ மட்டும் இல்லை, இது ஒரு இப்போ எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இது இப்போ நடந்து கொண்டே இருக்குது சுதந்திரத்துக்கான இது. அப்போ இந்த கருத்தாளர்களுக்கு பார்க்கல எங்களுக்கு சுதந்திரம் எப்போ பார்க்கறது எங்களை மக்கள் புரட்சி படிக்கணும் அப்படிங்கிற பக்கத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க நான் நம்புகிறேன். இதுதான் உண்மை. மக்கள் புரட்சி படிக்கணும், எங்களுடைய உரிமைகளும் இந்த போராட்டம் இது அடுத்த தலைமுறையை கலந்து தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நடக்குது நடக்குது அடுத்த தலைமுறைக்கு இது கலந்து கொண்டே தான் இருக்கிறது. நிச்சயமா இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஈஸியாக நீங்க ரோட்டுக்கு போவோம் எல்லாரும் ஆறு இந்த நாட்டில் இருந்து ஒரு தேசிய இனமாக நாம் இந்த சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நமக்கு எப்போது நமது உரிமைகள் வழங்கப்படுகின்றதோ அன்றைய தினம் நமக்கு சுதந்திர நாளாக நாம் அன்றைய தினத்தை பிரகடனப்படுத்தி
இலங்கையின் சுதந்திர நாள் 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 வணக்கம் கிழக்கம் 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 நமது உரிமை நமக்கு வேண்டும் நமது உரிமை நமது உரிமை மாவட்டத்திலும் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நமக்கான உரிமைக்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். ஏற்பாடு செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எப்படி நிலவரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இதில் அதிகமான பஸ்ஸுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான பஸ்ஸுகள் இன்னைக்கு கிளிநொச்சி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பஸ் எல்லா இடத்துலையும் bos. கொண்டாடினாலும் மற்றொரு புறம் வந்து எதிர்க்கும் வகையில் இந்த பசுமை இந்த இடத்த மட்டும் தான் இந்த போராட்டக்காரர்கள் வர இருக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திரத்தில் விழாவும் நடக்கிறது. பரபரப்பான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போய் பார்க்கலாம்.
ஒன்று நடக்கிறது, பெரிய அளவில் விழா நடக்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. மற்றும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பிஎஃப் நீங்க போங்க.